ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி சீஸ் கார்ன் பிரெட் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போய் வாங்க இப்போ என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம். இது வந்து வீட் ப்ரெட்டு. இதில் நான் வந்து அமுல் சீஸ் ஸ்ப்ரெட்டு அப்ளை பண்ணுறேன். லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப சீஸியாக இருக்குதுன்னு நினச்சா இந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபுல் ப்ரெட்டுக்கும் இதை அப்ளை பண்ணியாச்சு. ஸ்டோவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது. நான் வந்து தவா மேலே இதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து சாப்டு பிக் அனியன்ஸை வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். சாப்டு பிக் அனியன்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா சாப்டு டொமேட்டோஸையும் நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நீங்கள் இதில் பெப்பர் பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம், இல்லைனா ஆர்கானோ வச்சுருந்தீங்கன்னா அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள் ஸ்பைசினஸ்க்கு. இதில் நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் இதில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ கார்ன் சீட்ஸை நான் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இது வந்து அன்குக்டு கார்ன் தான். இப்போ நம்ம தவாவில் ப்ளேஸ் பண்ணும்போது அந்த ஹீட்டுக்கே அது வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள், சிம்மில் போட்டுருங்க. டோட்டலாக ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சிங்கன்னா ப்ரெட்டு பேர்ன் ஆயிரும். ஸோ அதனால் இது வந்து இப்போ சிம்மில் இருக்கட்டும். இது வந்து ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம சீஸெல்லாம் போட்டிருக்கனால. சீஸ் பிடிக்காதவங்க ஜஸ்ட் இந்த வெஜிடபிள்ஸை மாத்திரமே டோஸ்ட் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இப்போ இது மேலே நான் வந்து ஒரு சீஸை ப்ளேஸ் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸுக்கு மேலே வைக்கணும். இதை இன்னொரு ப்ரெட்டை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, கவர் பண்ணிடுங்க. லைட்டாக ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கீ மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து இப்போ சிம்மிலே இது குக் ஆகட்டும். அப்போ தான் உள்ளே இருக்க சீஸெல்லாம் நல்லா மெல்ட் ஆகும், வெஜிடபிள்ஸும் சாஃப்ட் ஆகும். இதை இப்போ இன்னொரு பக்கம் டர்ன் பண்ணிடுங்க. இதுலேயே லைட்டாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கீ போர் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு நீங்கள் சிம்லே வேக வச்சிங்கன்னா உள்ளே இருக்க சீஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக டர்ன் அவுட் ஆயிரும். இது வந்து இப்போ நிறைய ப்ரெட் வெரைட்டிஸ் வந்துருச்சு. அதனால் நீங்கள் இதை வந்து மில்லட் ப்ரெட், கார்லிக் ப்ரெட்டு, இல்லைனா வந்து வீட் ப்ரெட்டு இதில் வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். நமக்கு நல்லா ஒரு டோஸ்டட் சாண்ட்விச் சாப்பிட்டிங்கன்னாவே உங்களுக்கு நல்லா ஃபில்லிங் ஆயிரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டு ப்ளஸ் ஒரு டீ ஆர் காஃபி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிட்டுக்கலாம். என்கிட்ட ஆர்கானோ கிடையாது, அதனால நான் வந்து பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். சால்ட்டு நான் சேர்க்கலை, ஏன்னா சீஸில் ஏற்கனவே சால்ட் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. நீங்கள் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹாட்டாக சாப்பிட்லாம்.